வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் சயின்ஸ் சம்மந்தமான படிப்புக, இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்புக, அக்ரி சம்மந்தமான படிப்புக, டிப்ளமோ படிப்புக, இந்த மாதிரி நிறையா படிப்புகளை பற்றி நான் ஏற்கனவே எபிசோட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, ப்ரைவேட் செக்டார்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸுக, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் ஏதாவது பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே லிங்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1958 அக்ரிகல்ச்சுரல் படிப்புக சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படிப்புக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது. அக்ரானமி, என்டமாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி, agricultural microbiology, soil science and agricultural chemistry, genetics and plant breeding, horticulture, agricultural economics, agricultural extension and animal husbandry, இந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவங்க சொல்லி தர்றாங்க. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி 2 கோர்ஸை கவர்மெண்ட் ஃபீஸில் சொல்லித்தர்றாங்க. இதே பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரை செல்ஃப் சப்போர்ட் பேசிஸ்லேயும் சொல்லித்தர்றாங்க. செல்ஃப் சப்போர்ட் பேசிஸ்னாக்கா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 இயர் படிக்க வேண்டிய கோர்ஸ் இது. நீங்கள் ஒரு இயருக்கு 2 செமஸ்டர்னு சொல்லி செமஸ்டர் பேட்டர்னில் 8 செமஸ்டர் டோட்டலாக நீங்கள் படிக்கணும். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஃபீஸில் அட்மிஷன் ஃபீஸு 280 rupees உங்களுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் காஷன் டெபாசிட்டு 2000 rupees நீங்கள் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 53,750 rupees நீங்கள் பே பண்ணணும். இன் டோட்டல் 56,030 rupees உங்களுக்கு வரும். 56036 அப்படிங்கிறது தான் ஒரு இயருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான செலவு வரும். இது தவிர ஹாஸ்டல் செப்பரேட். இதே பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அட்மிஷன் ஃபீஸ் 1000 rupees, காஷன் டெபாசிட் சேம் 2000 rupees, டியூஷன் ஃபீஸ் மட்டும் 1,18,200 rupees per annum. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,21,200 rupees நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் வகையில் நீங்கள் செலவு பண்ணணும். இதுக்கப்புறம் ஹாஸ்டல் செப்பரேட். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், இந்த 2 படிப்பையும் அவங்க ரெசிடென்ஷியல் பேட்டர்னில் தான் சொல்லித்தர்றாங்க. ரெசிடென்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னாக்கா கம்பல்சரியாக நீங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கணும். ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்கணும். ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா முல்லை இல்லம் அப்படிங்கிற பேரில் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. இந்த பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு காஷன் டெபாசிட் 5,000 rupees, அதுக்கப்புறம் இயர்லி ஃபீஸ் 60,000 rupees. அப்போ 1 இயருக்கு உங்களுக்கு 65,000 rupees நீங்கள் பே பண்ணணும். இது முல்லை இல்லம் அப்படிங்கிற பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு உண்டான ஃபீஸு. வைகை இல்லம் அப்படிங்கிற பேரில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே காஷன் டெபாசிட் 5,000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 50,000 rupees வரும் லேடிஸ் ஹாஸ்டலில். இதே ஜென்ட்ஸ் ஹாஸ்டலில் 60,000 rupees வரும். அப்போ லேடிஸ் ஹாஸ்டலில் 5,000 rupees காஷன் டெபாசிட்டு, 50,000 rupees மெஸ் பில் அண்ட் ஹாஸ்டல் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 55,000 1 இயருக்கு நீங்கள் பே பண்ணணும்.
நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட்டு 27,000 ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை வந்து இவங்க உங்களோட மெஸ் பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1 இயருக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 27,000 மைனஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 5,000 rupees காஷன் டெபாசிட் கட்டணும். 26,500 rupees மட்டும் நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு 1 இயருக்கு பே பண்ணீங்கன்னா போதும். டிஃபரன்ஸ் 27,000 வந்து அவங்க உங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதே கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னாக்கா 5,000 rupees காஷன் டெபாசிட்டு 19,000 rupees மட்டும் நீங்கள் வந்து மெஸ் பில்லு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் சார்ஜஸ் கட்டினீங்கன்னா போதும். டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு கிடைக்கல இல்லைனாக்கா கம்மியாக வருது அமௌண்ட்டு அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வாட் ஆர் மேபி பே பண்ணணும். இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதும் ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி டிஎன்சி இந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhsக்கு அதிகமாகாமல் இருக்கணும். இதே பிசி எம்பிசி கேட்டகரியில் வர்றீங்கன்னாக்கா உங்கள் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 2 lakhsக்கு அதிகமாகாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா உங்களுக்கு சம் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் எல்லாமே டீட்டெயிலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாருக்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸ் அதில் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு என்ன குரூப் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா +2ல் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும். இது கூட வந்து நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம். இன்கேஸ் வொகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வொகேஷனல் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் பயாலஜியும் அக்ரிகல்ச்சரும் ப்ராக்டிக்கல் வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளிகேஷன். இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இல்லைனாக்கா பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படிப்பை நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னாக்கா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் 55% மார்க் வந்து உங்களுக்கு +2ல் இருக்கணும். இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் சேர்ந்தீங்கன்னாக்கா 55% வந்து மார்க்கு உங்களுக்கு +2ல் இருக்கணும். இதே பிசியாக இருந்தீங்கன்னாக்கா 50% மார்க்கும், எம்பிசியாக இருந்தீங்கன்னா 45% மார்க்கும், எஸ்சி எஸ்டி டிஎன்சி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி. பட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜருங்கிறது வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இல்லை பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சருக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்கிங் பேசிஸில் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ரேங்கிங்கை வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கையும் 50க்கு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது டிவைடட் பை உங்களோட மேக்ஸிமம் மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் 180 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா 180 டிவைடட் பை 200 இன்டூ 50. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 45 அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். இந்த 45ங்கிறது தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் 4th சப்ஜெக்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த 4th சப்ஜெக்ட் 4க்கும் இதே மாதிரி செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி இந்த 4ஓட கூட்டுத்தொகை அதை வந்து 200க்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற மார்க்கை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவுட் ஆஃப் 50 எடுக்கிறாங்க. இப்போ நான் மேத்தமேட்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, 180 டிவைடட் பை 200 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 45 வருதுன்னு.
அந்த 45 ஃபார் 50 அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு 50க்கு எடுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பயாலஜிக்கு. இந்த மாதிரி 4க்கும் 50-50ன்னு எடுத்தாக்கா டோட்டல் வந்து 200 வருது. இதையெல்லாம் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் 192 எடுத்திருக்கீங்கன்னா அதனோட வேல்யூ வந்து 48 அப்படின்னு சொல்லி வரும். ஃபிசிக்ஸில் 188 எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா 47. கெமிஸ்ட்ரியில் 188 எடுத்திருக்கீங்கன்னா 47. இது பயாலஜியில் 184 எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன், ரெண்டையும் கூட்டி ஜூ பாட்டனி எல்லாத்தையும் கூட்டி 184 எடுத்திருக்கீங்கன்னாக்கா அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46 வரும். அப்போ 48 + 47 + 47 + 46 டோட்டல் எவ்வளோ வருது? 188 ஃபார் 200. அப்போ உங்களோட இந்த கட் ஆஃப் என்ன வருது? 188ங்கிறது தான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்கு. இந்த மாதிரி ரேங்கிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அலோகேஷன், நீங்கள் வந்து ஓசியில் வர்றீங்களா, பிசியில் வர்றீங்களா, எஸ்சியில் வர்றீங்களா, எஸ்டியில் வர்றீங்களா, உங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அது பிரகாரம் இதில் இந்த மாதிரி மார்க்கை எடுத்து அதில் வரக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் அவங்க வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து ஒரே மார்க்கே எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இன்டர்சே மெரிட் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பயாலஜியில் எவ்வளோ அதிக மார்க் எடுத்திருக்காங்க, 2 பேரும் சேம் மார்க் எடுத்திருக்கிறீங்களா, அடுத்து ஃபிசிக்ஸு சேம் மார்க் எடுத்திருக்கீங்களா, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து 4th சப்ஜெக்டு, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக வந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க. டேட் ஆஃப் பர்த்தில் யார் வந்து சீனியரோ, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் இந்த இன்டர்சே மெரிட்டில் வர்ற டயத்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு யார் சீனியரோ அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க. இப்போ இதுவும் ஒரே மாதிரி மேட்சிங் வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரேண்டம் நம்பரை அலாட் பண்ணுறாங்க. அந்த ரேண்டம் நம்பரில் எது பெரிய நம்பரோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட்டு அலாட்மெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். ஆன்லைன் கவுன்சிலிங்னாலும் உங்களை அவங்க என்னைக்கு கவுன்சிலிங் டேட்டு கூப்பிட்றாங்களோ அந்த டேட்டில் நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா படிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரும் அப்ளை பண்ணுறீங்க, பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சரும் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பிஎஸ் ஹானர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து 3ஐயும் அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு படிப்புக்கும் செப்பரேட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதையெல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஹார்டு காப்பியை வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கீழே வந்து ஸ்டூடெண்ட் சைன் பண்ணி அதை ஒரு கவரில் வச்சு இப்போ நான் காமிக்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அதை போஸ்ட்டில் அனுப்பணும். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இது இவ்வளவும் செஞ்சீங்கன்னா தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பூர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதர் பீப்புளுக்கு வந்து 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி. நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியிலாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாளைக்கு ஃபாரின் வேக்கன்சிஸ் ஏதாவது வருது, ஃபாரின் ஜாபுக்கு போகிறீங்க, எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ படிச்சிங்கன்னாக்கா அதில் லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி படிப்பீங்க. லேண்ட்ஸ்கேப்பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கிரவுண்ட் அழகுபடுத்துகிறாங்க இல்லையா, புல்துறை அமைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் வந்து ஃபாரினில் நல்ல டிமாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங்ஸுமே ஃபாரினில் வந்து நிறையா வரும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டியும் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே அப்ளை பண்ணாலும் சரி, இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டிலிருந்து எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஜாபு. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் வெட்டரன் யூனிவர்சிட்டி, பழைய யூனிவர்சிட்டி. அதுவும் 1958லேருந்து இவங்க அக்ரிகல்ச்சர் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சீங்கன்னாக்கா ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஜாப் கிடைக்கிறதாகட்டும், நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிறீங்கன்னாக்கா அந்த ஒரு ப்ராசஸ் ஆகட்டும், ஒரு கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு
காந்திகிராம் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிகளில் படிச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி, லைஃபு எல்லாமே நல்லா இருக்கும். நான் என்னோட நம்பரை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னாக்கா கேளுங்க. விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.